ஐயோ எரியுதுரி மாலா, ஃபேனை 12ஆம் நம்பரில் வைன்னு வடிவேல் சொன்ன மாதிரி ஃபேன் 20ஆம் நம்பரில் வச்சாங்க கூட இந்த சூரியன்கிட்ட இருந்து நம்மளை யாராலையும் காப்பாற்ற முடியாது போல. சரி வெயிலுக்கு இளநியாச்சும் குடிக்கலான்னு நானும் அவரும் 2 இளநீ வெட்டி வெயிலுக்கு நல்லா குளுன்னு குடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்கலான்னு வந்துட்டேன். டெய்லி இளநீ மோருன்னு ஏதாச்சும் குடிச்சாதான் இந்த வெயில்கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்ற முடியும் போல. வீட்டில் எந்த காயும் இல்லை, லஞ்சுக்கு என்னடா செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தா சுண்டைக்காய் செடியில் ஃபுல்லாக சுண்டைக்காயாக இருந்தது. சரி இன்றைக்கி சுண்டைக்காய் கிரேவி வச்சிடலான்னு இருந்த சுண்டைக்காய் எல்லாம் பொரிச்சிட்டு வந்தேன். சுண்டைக்காய் யாருக்கெல்லாம் பிடிக்காதுன்னு கை தூக்குங்க, அந்த லிஸ்ட்டில் நானும் ஒருத்தி. சுண்டைக்காய் கசக்கும்னு நானும் சாப்பிட மாட்டேன். எந்தெந்த காயெல்லாம் கசப்பாகவும் தோற்பாகவும் இருக்குதோ அதில் தான் எல்லா சத்தையும் கொண்டு போய் கடல் வச்சிருக்கிறாரு. இந்த சுண்டைக்காய் கிரேவி ரெசிபி எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது என்னோட அண்ணி தான், என் ஹஸ்பண்டோட தங்கச்சி. அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் போயிருந்தோம். அப்போ சுண்டைக்காயில் ஒரு டிஷ் பண்ணியிருக்கிறேன்னு செஞ்சு கொடுத்தாங்க. என்னடா சுண்டைக்காயான்னு யோசிச்சிட்டே தான் சாப்பிட்டேன். ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. சரி இதை நம்மளும் ட்ரை பண்ணலான்னு வீட்டில் வந்து ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தேன். டேஸ்ட் நல்லா இருந்தது, எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்து. என் ஹஸ்பண்டுக்கெல்லாம் இது ஃபேவரட் டிஷ் ஆயிடுச்சு. இது செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான். கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிட்டு கடுகு, சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். தக்காளி கொஞ்சம் நிறைய போட்டால் தான் இந்த கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக சுண்டைக்காயை கத்தியில் தான் 2 கட் பண்ணி போட சொன்னாங்க. நானும் கட் பண்ணி பார்த்தேன். நம்மளுக்கு அந்தளவுக்கு பொறுமை இல்லை, டின்னரே வந்துடும் போல் நான் கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே. அதனால் இஞ்சி பூண்டு தட்டுற அந்த கல் எடுத்து 2 எல்லாம் தட்டி போட்டேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் சுண்டைக்காய் போட்டுக்கலாம். சுண்டைக்காய் போட்டுட்டு கொத்தமல்லி தூள் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 15 மினிட்ஸ் சிம்லேயே வச்சிடலாம், நல்லா வேகட்டும். அப்பப்போ லைட்டாக கிளறி விட்டு 15 மினிட்ஸ் கழிச்சு இறக்குனா சூப்பரான சுண்டைக்காய் கிரேவி ரெடி. இது ஒயிட் ரைஸ் கூட சூப்பரான காம்பினேஷன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக செஞ்சு முடிச்சோன்னே ஹஸ்பண்ட் லஞ்ச் சாப்பிட வந்திருந்தாரு. அவரும் சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னார். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.